வாக்கு சேகரிக்க சென்ற அதிமுக வேட்பாளருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் மதுரா மேட்டூர் கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு மலர்கள் தூவி பட்டாசு வெடித்து மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பிரச்சாரத்தின் போது பேசிய அவர், அதிமுக வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகி மத்திய அரசின் நிதி உதவிகள் அதிகரிக்கும் என்றார். மேலும் தற்போதைய அரசின் 1000 ரூபாய் உதவித்தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பாகுபாடு இன்றி வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த பிரச்சாரத்தில் அத்திவாக்கம் ரமேஷ், தனசேகர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். குடும்ப தலைவருக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்க போறேன். நம்ம ஆட்சி எடப்பாடியார் உட்கார்ந்த உடனே 10,000. அதே போல மகளிர் உரிமை தொகை திமுக ஆட்சியில் 1000 ரூபாய், அதுவும் தகுதி பார்த்து கொடுத்தாங்க. 28 மாசம் பொறுத்து கொடுத்தாங்க. ஆனா நீங்க இப்ப நெத்தனைக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு எங்களுக்கு கோட்டைக்கு அனுப்பி எடப்பாடியார் முதலமைச்சரா உட்கார் போது முதல் கையெழுத்து அனைத்து மகளிருக்கும் மாதம் 2000. இந்த தகுதி எல்லாம் இல்லை. அனைத்து குடும்ப தலைவிக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும். நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எழுச்சியான ஒரு வரவேற்பும், குறிப்பாக பெண்களிடத்திலே ஒரு மாற்றம், ஒரு மகிழ்ச்சி அவங்களுடைய முகத்திலே தெரிகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு எடப்பாடியார் ஆட்சியை நாங்கள் அமைத்தே தீர்வோம் என்று இன்னைக்கு மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் பெண்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, 100 நாள் வேலை வாய்ப்பின் மூலமாக நாங்கள் ஏதோ கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கின்னு இருந்தோம். இன்னைக்கு 20 நாள் 30 நாள் கூட இந்த ஆட்சியில கொடுக்கல. நீங்க வந்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலையை கண்டிப்பா மக்களுக்கு கொடுப்பீங்களா? எடப்பாடியார் சொல்லியது போல 150 நாட்களாக கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் சத்தியம் பண்ணிட்டு வரோம், 150 நாள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு